கைஸ் ப்ரௌட் வரானோடனே டே குஷி ஆகிடுறான். அப்போ அவங்க அம்மாவும் இவனோட சவுண்டு கேட்டுட்டு வராங்களா. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவனும் இது ஒரு டைமண்ட் ரிங்குமா 10 கேரட்டு இப்போ தான் புதுசாக வாங்கினேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பப்பில் எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிது. ஸோ அதை வச்சு நான் ப்ரௌடுக்காக இந்த ரிங்கை வாங்கினேன். அவங்க வந்திருக்கானா கண்டிப்பாக என்கிட்ட சமாதானம் பேசிட்டு என்னோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தானே இருக்கும். அதுக்காகத்தான் அவளுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அவன் உன்கிட்ட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் வந்தான்னு நீயாவே நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிதாம்மா இருக்கும். அப்படி இல்லைனாலும் அவள் காலில் விழுந்தாது நான் கூட வாழ்வோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே ப்ரௌடை பார்க்கறதுக்காக வரான். ப்ரௌட் அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனை பார்த்து சிரிக்கிறாளா. ஸோ இங்கே என்னாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலன்னு உடனே ஆமாம் உன்னோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல அவனுக்கு பயங்கர கொண்டாட்டம் ஆயிடுது. அவளும் உன்னோட வாழ்ந்த கேவலமான வாழ்க்கையை யோசிச்சு பார்த்துட்ருக்கேன்னு அப்படியே மாற்றி சொல்லிடுறா. இதை கேட்டோடனே இவனுக்கு கடுப்பாகிடுது. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடு, நான் வந்து ஹீரோ கூட ஆல்ரெடி லிவிங் டுகெதரில் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஹீரோவும் நான் இப்போ ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவன் அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து அஃபேர் வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கானா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவனோட தரம் தான் அதனால் குறைஞ்சி போகுதுன்னு சொல்ல உன்ன மாதிரி ஒருத்தர் கூடலாம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீ சரியான அம்மா பிள்ளை அப்படின்னு அவள் கத்தவும் இவன் கோவப்பட்டு அவளை அரைஞ்சிடுறான். சத்தம் கேட்டுட்டு அவங்க அம்மா உள்ளே என்ட்ரி ஆகுறாங்களா. உடனே இவன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பாருங்கள் அவங்க பையனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உன்னை அவன் இன்னைக்காவது போட்டானேன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உன்னை ஏற்கனவே அவன் 4 போட்டு போட்டிருந்தானா நீ அவன் வலிக்கு வந்திருப்ப, இப்படி வாய் கிழிஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன், இன்னும் 4 சேர்த்து போடுறா அப்படின்ன உடனே என்ன அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்களா, எவ்வளோ கேவலமான மக்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து கத்தவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இவ்வளோ பொலிர்னு 3-4 அறெல்லாம் விடுறாங்க. இவ்வளோ அவ்வளோதானே அவங்க ஸ்ட்ரென்த்து, இன்னும் அட்டிங்கன்னு சொல்லிட்டு மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்க அவங்களும் கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு கை வாயின்னு எல்லாத்துலேயும் ரத்தம் ஊற்றிட்டு இருக்க அங்கே உடனே பையன் பதறி போயிட்டு தடுத்து நிறுத்துறான். போதுமா அவள் ப்ளீட் ஆகுறாமான்னு சொல்லிட்டு இவ ரத்தத்தை பார்த்தோன்னே கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி முடிச்சிட்டு இருக்க அவன் அங்கே ஓடி போயிட்டு ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய ஃபோன் எடுக்கிறான். என்னடா இது திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்துட்டேன்னு பார்க்குறீங்களா, இந்த வீடியோ அதாவது நீங்கள் 2 பேரும் மாற்றி அடித்த வீடியோ ஆல்ரெடி வேறு ஒரு நம்பருக்கு அங்கே லைவாக டெலிகாஸ்ட் ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ இங்கே நீங்கள் அழிச்சாலும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்கள் மெத்தட் தான். ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஹீரோயினை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு அவன் வாயை வச்சே பிடுங்கி அதை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து இங்கே போட்டிங்க இல்லையா, அவங்க கூட இருந்ததுக்கு இதை தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வேறு இடத்துல போய் சேவ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு கால் பண்ணால் போதும் அது அப்படியே மீடியாவுக்கு போகும். நாளைக்கு காலையில் நியூஸில் நீங்கள் 2 பேரும் தான் அங்கே டாப் கிளிப்பாக இருப்பீங்க. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மரியாதையாக என்னோட டிவோர்ஸ் பேப்பரில் உங்கள் பையனை சைன் போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தூக்கி நீட்டான். அங்கே அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இவன் மேலே செம கடுப்பேரு தான். அவங்க வாட்டுக்கு உருன்னு நின்றுட்டுருக்க அவள் வந்து அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து மரியாதையாக சைனை போடு, இல்லைனா நான் உன்னையும் உங்கள் அம்மாவையும் மீடியாவில் போட்டு கிழிச்சிருவேன்னு சொல்ல அவன் உடனே வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி சைன் போட்டு கொடுத்துட்றான். ஸோ அதை வாங்கி அவனோட சைன் வந்து நிஜமாவே கரெக்டாக தான் இருக்கா என்ன ஏதுன்னு அவன் செக் பண்ணிவிட்டு அதை தூக்கிக்கிட்டு நான் வரேன், ஆனால் இந்த அடிக்கிற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காதீங்க, ஏன்னா என்கிட்ட தான் இந்த வீடியோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போயிடுறா. அவள் போனதுக்கப்புறமா இந்த பக்கம் டே பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் பீட போய் தொலைஞ்சான்னு விட்றா, அவள் உன் லைஃப்பில் என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருந்த நிம்மதியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா எனக்கு அவள் வேணும்மா, அவள் மொத்தமாக என்னை விட்டு போயிட்டாலேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாயிட்டு அழுதுட்டு இருக்கான். அதில் ஹீரோயின் காலையில் வேலைக்கு வரலா, அப்போ வந்து எர்த்து தான் அவளை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். ஹீரோ அங்கேருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உடனே எர்த்தை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு ஹீரோ பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னடா இது இவங்க 2 பேரும் வந்து டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கப்புறமா லிஃப்ட்டுக்குள்ளே ஏறின உடனே இவனும் கரெக்டாக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுறான். இவளுக்கு பகீர்னு இருக்கு, என்னெல்லாம் பண்ண போகிறனோ, இப்படி வேறு தனியாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆக்டரு, நீ ஒரு ஃப்ராடு, ஆனால் 2 பேருக்குமே சுத்தமாக நடிக்க தெரில, எங்கேயாவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கிறீங்க, உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியே இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை பயங்கரமாயிட்டு நக்கல் பண்ணுறான். நீ நம்பணுங்கிறதுக்காக நாங்கள் ஃபேக்காலாம் இருக்க முடியாது, நாங்கள் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்போம், நீ நம்பாத, எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னதான் மழுப்பினாலும் சரி, அவன் கூட நீ நிஜமாவே இருந்தாலும் சரி, உனக்கு என் மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, இது எனக்கு தெரியும், அதை நீ தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு உடனே வளரிட்டே இருக்காத, உன் மண்டைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோவும் அவளோட பல்ஸில் கை வச்சுட்டு இங்கே பாரு உன்னோட ஹார்ட் பீட் வந்து நான் பக்கத்தில் வந்ததுக்கே எப்படி வந்து துடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அட மடப்பையில் யாரு கிட்ட வந்தாலும் ஹார்ட் பீட் இப்படி தான்டா இருக்கும், அது பயம் இல்லை அன்கம்ஃபர்டபுளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லிஃப்ட் ஒரு ஓப்பன் ஆனோடனே வெளியில் வராளா. அப்போ கரெக்டாக அங்கிளும் இவங்க 2 பேரும் லிஃப்ட்லேருந்து ஒன்றா வரதை பார்த்துட்டு என்ன எப்படி ஒன்றா வரீங்க அப்படின்ன உடனே நாங்கள் 2 பேரும் ஒன்றாலாம் வரல, கீழே தான் மீட் பண்ணிக்கிட்டோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அங்கிள் அவளுக்கு பதில் சொல்லாமல் இங்கே ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ கான்ஃபிடன்ஸ்
கான்ஃபரன்ஸ் ரூம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ முடியவே முடியாது, எனக்கெல்லாம் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்தா அந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, எனக்கு என்னோட ப்ரைவசி தேவை, அப்போ தான் என்னோட பிரெயின் ஒழுங்காக ஒர்க் ஆகும், நான் என்னோட கேபினுக்கே இவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு உடனே உன்னோட கேபின் அந்த மூலையில் இருக்குது, அது ரொம்ப ப்ரைவேட்டானது, ஸோ கண்டிப்பாக எல்லாரும் காசப் பண்ணுவாங்க, முன்னாடி பண்ணாங்களே பல மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஒரு ஃப்ராடு, ஒரு ஜெயிலுக்கு போனவளோட சேர்த்து இங்கே இவன் வந்து கம்பெனி நடத்த போகிறானா, இவனுக்கெல்லாம் புத்தியே இல்லையான்னு ஆல்ரெடி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போயும் அதே தான் வரும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்னு உடனே ஹீரோவும் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு அதிலலாம் வந்துட்டு பெருசாக ஈடுபாடு கிடையாது, நானும் எவ்வளோ இனிமேல் எங்கள் ரூமில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்கிறத கேட்காம ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். இன்னும் அங்கே இவனோட கேபினுக்கு வந்த உடனே என்னடா இது இந்த இடத்துல தனியாக இருக்க போகிறோமா, சுற்றி முற்றி யாராவது எட்டி பார்த்தா கூட ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது தான் அங்கே கரெக்டாக இங்கே அங்கிள் பிளான் பண்ணிவிட்டு இவங்களோட யார் டிசைன் வந்து பண்ண போகிறாங்களோ அந்த டீம் மொத்தத்தையும் உள்ளே அனுப்பி விட்டுறாரு. ஸோ ஹீரோக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது அங்கிளோட வேலை தானே. ஹீரோயினும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோவோட தனியாக இருக்க வேணாம், நாம் எதுவும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்களா, ஆனாலும் ஹீரோயின் வந்து தன்னை அறியாமல் அடிக்கடி ஹீரோவை தான் திரும்பி திரும்பி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டெப் மாமோடைய ஸ்பை இருக்கால, ஹீரோயின் ஒர்க்குக்கு வந்துட்டாங்கிறது தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அங்கே ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஹீரோட கேபினில் அப்படின்னோடனே. அப்போ அவங்க ரெண்டு பேரும் எசக்கு பசக்காக ஏதாவது பண்ணுவாங்க, அதில் நீ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, ரெண்டு பேருமே ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்டு கூட பேசிக்கல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வந்து சும்மா கண் தொடப்புக்காக பண்ணுறது தான், அவங்க ரெண்டு பேரும் அத்தனை மாதத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு என்னவோ இன்னும் நம்பிக்கை இருக்குது, ஹீரோயின் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு மத்தியில் அங்கிளோட பேச்சு கேட்டுட்டு தான் போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆதாரம் கிடைச்சா போதும், கண்டிப்பாக அங்கே ஹீரோ வந்து நான் வெளியில் துரத்தி விட்டு திரும்ப வந்து அந்த கம்பெனி எனக்கு உரிமையாயிடும், அதுக்காகத்தான் சொல்கிறேன், நீ வந்து விழுவும் வீச்சியாக அவங்க மேலே கண் வச்சுக்கோ, நான் உனக்கு காசு தரேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ப்ரௌட் இருக்கா இல்லையா, ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறாளா, பார்த்தா பாசிட்டிவ்னு வந்திருக்கு, டாக்டர்கிட்ட வேறு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறா, இது வந்து டவுட்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டரும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட இவளுக்கு பயம் வந்துடுது, ஏன்னா அது டேயோட பேபி. ஸோ இப்போ அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அவள் ஃப்ரெண்டு உடனே டே கிட்ட போயிட்டு கையில் காலை விழு, அவன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து கிழிச்சு போடு, அதுக்கப்புறமா பேபி இருக்குன்னு சொன்னால் டே கண்டிப்பாக அவனை ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்ல, என்னோட குழந்தைக்கு அப்பா ஆகிறதுக்கு தகுதி ஹீரோக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் திரும்ப என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டலாம் போக முடியாது அதான் எனக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும், ஆனால் ஹீரோயின் வேறு இப்போ திரும்ப வந்திருக்காளே பிக்சரில் அப்படின்னோடனே அதில் நான் பார்த்துக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறமா இவ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரும்போது அங்கே ஒரு எம்ப்ளாயி இவகிட்ட வந்துட்டு கிளைண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லி ஒரு ரிங் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு, அது நானே அனுப்பி வச்சுட்டா இல்லை நீங்கள் கொடுத்துட்றீங்களா அப்படின்ன உடனே அவள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்கிறா. அவங்க கிளம்புற சமயத்தில் இல்லை இல்லை நானே கொடுத்துட்றேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கிட்டு அடுத்ததாக ஒரு பிளான் பண்ணுறா. ஸோ இப்போ ஹீரோயினை அவள் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மீட் பண்ணுறாளா, அப்போ ஹீரோயின் கிட்ட நல்லபடியாக பேச்செல்லாம் கொடுத்துட்டு வேலை எப்படி போகுது, நாள் ஆச்சு, ரொம்ப வந்து கன்சர்ன்டாக இருக்க மாதிரி அவகிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் பதில் சொல்லிட்டுலாம் இருக்கும் போது இவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து திரும்பி நிற்கிற சமயம் அவளோட பேக்கில் அந்த ரிங் பாக்ஸை போட்டு விட்டுடுறா. ஸோ அதுக்கப்புறமா வெளியில் வந்த உடனே மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு இவள் தள்ளாடி வர ஹீரோயினும் அவளை தாங்கி பிடிச்சி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவளும் என்னோட ஹேண்ட்பேக் என்னோட கேபின்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அங்கிள் இருக்கார் இல்லையா அவருக்கு எதிர் டோர் தான், போயிட்டு அவனால் எடுத்துகிட்டு வர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, உடனே நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு எதையும் யோசிக்காமல் அவர் ரூமுக்கு வந்து அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வந்து இவகிட்ட கொடுத்துட்றா. உடனே ப்ரௌடும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் நீங்கள் பிஸியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன துணைக்கு வரட்டா, எப்படி தனியாக போவீங்க, வழியில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஜென்யூனாகவே அவளுக்காக வரி பண்ணிக்க ஆரம்பிக்க, இல்லை நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறா. ஹீரோயினும் இங்கே ஹீரோவோட கேபினுக்கு போகிறாளா, ஹீரோ வந்து அவங்க கூட லஞ்ச் சாப்பிட்றதுக்குன்னு அவளை வெளியில் கூப்பிடுறான், அவள் வர முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு ஹீரோவும் அவளை கொஞ்சம் டீஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான், ரொம்ப க்ளோஸராக வந்துட்டு இல்லை நீ வந்து தான் ஆகணும் இல்லைனா உன்னை தூக்கிட்டு கூட போவேன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ப்ரௌட் அங்கே வந்துடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாளா. உடனே ஹீரோவும் சரின்ட்டு வெளியில் கிளம்பி வரான். அப்போ அவளும் இங்கே கஸ்டமருக்குன்னு நம்ம டிசைன் பண்ணக்கூடிய ரிங்கை காணும்னு உடனே எந்த ரிங்கு எவ்வளோ வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் மிஸ் ஆனது கிடையாதுன்னு சொல்லும் போது அதுதான் எனக்குமே ஷாக்கு, ஏன்னா நான் என்னோட கேபினில் தான் வச்சுருந்தேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா அதுக்கான போயிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் முழிச்சிட்டே இருக்கானா. உடனே இவளே கண்டினியூ பண்ணுறா, நான் செக்யூரிட்டி கேம் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து எடுத்து செக் பண்ணேன், என்னோட கேபினில் நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா உள்ளே போன ஒரே நபர் ஹீரோயின் தான், ஸோ அவள் தான் இப்போ இந்த ரிங்கை திருடிட்டா அப்படின்ன உடனே ஹீரோவும் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு நினைக்கிறேன், அவள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி உடனே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இதை கேட்டோடனே ப்ரௌடும் நீ ஏன்னா லூஸாக அவள் ஒரு எக்ஸ்கான்விக்ட், ஸோ இவ்வளோ வேல்யூபிளான ஒரு
ரிங்கை பார்த்தோன்னே அவளுக்கு மனசு கேட்கலையா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ அவன் மேலே வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே கம்பெனியோடைய போர்டு மெம்பர் 2 பேர் வராங்க. அங்கிள் வேறு வராரு. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோவும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கானா, ஏதாவது பிரச்சனையா, ப்ரௌடோட முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவர் கேட்குறாரு. இதை கேட்டோடனே ப்ரௌடும் வந்துட்டு இதான் சமயம்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம கஸ்டமரோட ரிங்கு ஒன்று காணும், நான் ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அதில் பார்த்தா என்னோட கேபினுக்கு வந்துட்டு போனது ஹீரோயின் மட்டும்தான். ஸோ ஹீரோயின் தான் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுதுன்ன உடனே அங்கிளும் நல்ல நிஜமாக சொல்ல முடியுமா, அவள் தான் இதை பண்ணாளா அப்படின்னோடனே, நான் ப்ரூஃபோட தான் சொல்கிறேன், என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, இப்போ நீங்கள் அதை கூட செக் பண்ணலாம், எங்கள் செக்யூரிட்டி ரூமுக்கு போய் கூட செக் பண்ணுங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லைனா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் தான் ஹீரோயின் இங்கே அவளுடைய பேக்கை ஓப்பன் பண்ணுறாளா, அதில் ரிங் பாக்ஸை பார்க்குறா. என்னது இது புதுசாக என்னவோ இருக்குது அப்படின்ட்டு அவள் டச் பண்ண வரையில் கரெக்டாக இங்கே ப்ரௌடு உள்ளே வந்துட்டு அவள் பேக் அவகிட்ட இருந்து வெறித்தனமாக பிடுங்கி அதை கீழே கொச்சா, அதுலேருந்து ரிங் பாக்ஸ் விழுகுதா, பார்த்தீங்களா கண்ணு முன்னாடியே நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன், இவ தான் இந்த ரிங்கை வந்து திருடி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோவும் நிஜமா அப்படின்னு கேட்க, அடுத்தது ஹீரோயின் சத்தியமாக இது எனக்கு தெரியாது அப்படின்னவும் உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை தான் நம்பிடுறான். அவள் உடனே இங்கே பாருங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு பல முறை சொல்கிறான். ஆனால் நீ மட்டும் தான் என் கேபினுக்கு வந்த, ஸோ நீ தான் திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌட் சொன்ன உடனே இவளுக்கு புரிஞ்சிடுது இதெல்லாம் ப்ரௌடோடைய பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே பழி போடுறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, என் மேலே வேணும்னே யாரோ பழி போடுறாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறா. நீயே ஒரு எக்ஸ்கான்விக்ட், உன் மேலே யார் வந்து பழி போட போகிறா அப்படின்னு ப்ரௌடும் நக்கலாக பேசிகிட்டு இருக்க. சரி அப்போ இப்போவே போலீஸை கூப்பிடுங்க, போலீஸ் வரட்டும், இந்த பாக்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கட்டும், என் பிரிண்ட் வந்து கண்டிப்பாக இதில் இருக்காது, அப்படி நான் டச் பண்ணி தானே திருடி இருப்பேன், ஸோ இதில் இருக்காது, அதை வச்சு யார் கல்பிரிட்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ன உடனே லைட்டாக நடுக்கம் வந்துடுது. உடனே அவளும் நீ தான் ஒரு ஃப்ராட் ஆச்சே, பல வருஷமாக வந்து ஃப்ராட் வேலை தானே பார்த்துட்டு இருந்திருக்க, ஸோ ஏதாவது தெளிவாக நீ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறா. இதில் தெளிவாக பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நானே போலீஸை கூப்பிட சொல்கிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் இவன் மேலே தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது, ஏன்னா இவ்வளோ வேல்யூபிளான திங்கை எடுத்திருந்தா இவன் இங்கேருந்து தப்பிக்கணும்னு தான் பார்த்துருப்பான், ஆனால் நான் இவளை லஞ்சுக்கு கேட்டு கூப்பிட்டு அவளை வற்புறுத்தின அப்போ கூட அவள் வரவே மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கே தான் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஸோ தேவையில்லாமல் அவள் மேலே ஒரு பழி போடுற மாதிரி தான் இங்கே இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறான். ப்ரௌடு வந்துட்டு இவ அந்த மாதிரி நடிச்சிட்ருக்கா, நீ அதை நம்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கும் போது அவனுமே சரி அப்போ போலீஸை கூப்பிட்டுலாம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கிளும் சரி ஹீரோயின் தான் இதை திருடலன்னு தெரிஞ்சு போச்சே, அப்புறம் எதுக்காக போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, போலீஸ் வந்தால் கம்பெனி பேர் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு கடுப்பாகுது. அப்போ ஹீரோயின் மேலே பழி போட்டதெல்லாம் அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்னோடனே இப்போ அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்குறாரா. உடனே ஹீரோவும் ப்ரௌடை பார்த்துக்கிட்டே ப்ரௌடு தானே பழி போட்டா, ஸோ ப்ரௌடு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ப்ரௌடு அங்கே இருக்கக்கூடிய ரிங்கையும் கையில் எடுத்துக்கிட்டு நான் ஃபுட்டேஜில் பார்த்தது தான் சொன்னேன், அதனால நான் கண்டவள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். என் ப்ரௌடை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு நீ வேணும்னே மேலே பழி போட பார்க்குற, இதுக்கு காரணம் ஹீரோ தான் இல்லையா, ஹீரோவை எங்கே வந்து திரும்ப நான் லவ் பண்ணிடுவேணுங்கிற பயத்தில் அவங்க வந்து எனக்கு சொந்தமாக்கிப்பணுன்ற பயத்தில் தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இல்லையா, நான் இங்கே வந்தது ஒர்க்குக்காக மட்டும்தான், ஹீரோக்காக கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இதை கேட்டுட்டு ப்ரௌடும் உன்ன மாதிரி ஒருத்தியெல்லாம் இங்கே எதுக்காக வருவேன்னு எனக்கு தெரியும், ஒர்க்கை ஒரு காரணமாக வச்சுட்டு ஹீரோவை வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும், அந்த சொத்துக்கெல்லாம் வந்து உரிமை கொண்டாடணுங்கிறதுக்காக தானே வந்திருக்க, ஒன்னெல்லாம் சத்தியமாக நான் நம்பவே மாட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிட்ட வந்து பயங்கரமாயிட்டு மிரட்சா. அப்போ ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உன்ன மாதிரி வேலை இல்லாதவன் நினச்சியா, சத்தியமாக இந்த இடத்துல நான் வேலைக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ப்ரௌடும் அவனை அடையணும்னு நினச்சா கூட உன்னை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஹீரோயினுமே டக்குன்னு ப்ரௌடோட கையை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இங்கே உனக்கெல்லாம் அப்போ நான் எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், என்கிட்டே நீ மிரட்டலான்னு பார்க்குறியா, இப்போ உனக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறா. அங்கே பார்த்தா 2-3 பொண்ணுங்கள்லாம், அதுவும் ஹீரோயின் கூட வந்து வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்த உடனே ஹீரோயின் டக்குன்னு ப்ரௌடோட கையை இழுத்து அவளோட கழுத்தில் வச்சுட்டு ப்ரௌட் என்னை விட்டுடு, என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரௌட் அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணுற அளவுக்கு நடிச்சிட்ருக்கா. ப்ரௌடுக்கு உடனே புரிஞ்சிடுது, அடி அங்கே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்றதுக்காக வேணும்னே நடிக்கிற அடி அப்படின்ன உடனே ஐயோ ப்ரௌட் விட்டுடு, ஹீரோக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, சத்தியமாக நான் ஹீரோ வந்து என் வழியில் செடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நினைக்கவே இல்லை, நான் என்னோட ஒர்க் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னை நம்ப ப்ரௌட் அப்படின்னு சொல்லி கத்திட்ருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினும் நாங்களும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க 2 பேரும் ஒர்க்கை தவிர வேறு எதுவும் பேசிக்கலன்னு உடனே அப்போ ப்ரௌடு போய் சொல்கிறான்னு கத்திட்டே இருக்காளா. அப்போ ஹீரோயின் டக்குன்னு வந்து இங்கே பாரு ப்ரௌட், நான் உன்னோட காலில் கூட விழுகிறேன், தயவு செஞ்சு என்னக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காது, எனக்கு பயமாக இருக்குது, நீ அழுத்தில் நான் செத்தே போயிருப்பேன் போல், அவ்வளோ நான் தவறிட்டேன், நான் உனக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உனக்கு எந்த பாவமும் நான் நினைக்கல, என்னை ஒர்க் பண்ண மாட்டேன், விட்டுடு ப்ரௌட் அப்படின்னு சொல்லி வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ப்ரௌடை வில்லி மாதிரி பார்த்துட்டு ஹீரோயினுக்காக வரிஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க. ப்ரௌடோ அவன் நடிக்கிறா அவங்க யாருக்கும் புரிய
மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க, இங்கே அவன் நடிக்கலாம் கிடையாது, அவன் ரொம்ப ஜென்யூனாக பயந்து போயிட்டு தான் பேசிட்டு இருக்கான். நீ ஏம்மா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவளை கொஷின் பண்ணவும் இவ பித்து பிடிச்சி போன மாதிரி வெறித்தனமாக கத்துன்னு கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, ஹீரோயினும் இதெல்லாம் உனக்கு தேவை தாண்டி, என் மேலே பழி போட்டு ஒன்றும் இல்லாததை பெருசாக்கல நான் பார்த்த அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. பார்த்தா அங்கிள் இவளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவருமே இங்கே இவ வந்ததுலேருந்து ஹீரோக்கு கம்பெனி கையை விட்டு போயிடும் போல, இவங்க வந்ததே தப்பு தான், அந்த பணத்தை வாங்கிட்டு போனவன் அப்படியே போன மாதிரி தான் இருக்கணும். இங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது எதுக்காக நம்ம எல்லாம் அத்தனை மாதத்துக்கு முன்னாடி பண்ணோன்னு தெரிஞ்சிருந்துமே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல அப்படின்னா சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இவர் ஹீரோயினை பார்த்து, இங்கே ஹீரோவும் நீயும் அந்த வில்லேஜில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டேக்கு எப்படி தகவல் தெரிஞ்சது தெரியுமா, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த பாண்டு தான் டே கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு உங்கள் 2 பேரையும் வந்து போட்டு கொடுத்தான். அப்படி வந்து பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு நிற்கிறவனை தான் நீ பல தடவை டேட் பண்ணியிருக்க, அவனும் நீயும் சேர்ந்து தான் கூட்டுக்கலவாணிகளாக இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு முறை ஒரே ஒரு கேஸ்க்காக உள்ளே போயிட்டு வந்ததுக்கே நீ இவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்க. அவனுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பணத்தை விட்டு எரிஞ்சேன்னு வச்சுக்கோ, உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடலாம். அவ்வளோ ஈஸியாக நீ மக்களுக்கு முன்னாடி தலை காட்டவே முடியாது. அப்படி ஒரு நிலைமையை கூட உனக்காக என்னால் ஈஸியாக வந்து நடத்தி காட்ட முடியும். நீ ஹீரோவுக்கு பின்னாடி வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகுவேன். ஹீரோக்கு இந்த சிஓ பொசிஷன் கண்டிப்பாக இருந்து ஆகணும். அதுக்காக நீ இடைஞ்சலாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேங்கிறது தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அவளை பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணுறாரு. இவ அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ வந்து பாண்ட் இப்படிப்பட்டவனா மோசமானவனா அப்படிலாம் சொல்லி கேட்கும் போது, அங்கே அவனோட இத்தனை வருஷமாக அவனுக்குன்னு நீ என்னெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்த, ஆனாலும் அவன் உன்னை ஒரு டாய் மாதிரி தானே யூஸ் பண்ணான். உன்னை மாதிரி கேவலமானவளா அதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. ஹீரோவும் கொஞ்ச நாள் உன்னை வந்து டேட் பண்ணான், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டான். மற்றபடி வந்து நீயும் அவனோட லைஃப்பில் ஒரு டெம்பரரி தான். நீ யாரோட லைஃப்லனாலுமே சரி, எந்த ஆம்பளையுமே சரி, ஒன்று ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி தான் போடுவாங்க. நீ அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது. உன் மனசில் வச்சுக்கோ, மரியாதையாக ஹீரோவை விட்டு விலகி போயிடு. உனக்கு 3 நாள் டைம் தரேன். வந்த வேலையை முடித்தோமா அப்படியே வந்து வண்டியை கட்டிட்டு போனோமான்னு போயிட்டே இருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டி விட்டுடுறாரு. இதனால் ஹீரோயின் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான். ஸோ அவளும் அங்கிள் கிட்ட, சத்தியமாக அவங்களுக்கு ஹீரோ மேலே அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு என்னை விட அதிகமாக யாரும் அக்கறைப்படவே முடியாது. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தியால் இந்த கம்பெனி வந்துட்டு பேர் வாங்கணும்லாம் அவசியம் இல்லைன்னு உடனே, உங்களுக்கு ஏன் என் மேலே வெறுப்பு, உங்களால் இந்த கம்பெனிக்கு சக்ஸஸ் கொண்டு வர முடியல, ஆனால் நான் கொண்டு வந்துடுறேன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறா. யார் நீ ஜெயிலுக்கு போனவளா, படிப்பறிவு இல்லாதவளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் அவர் மண்டையிலே கொட்டெல்லாம் செய்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் இவர் பேசிகிட்டு இருக்க கடைசியாக ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. உனக்கு 3 நாள் கொடுத்தது ஞாபகம் இருக்கட்டும், இல்லை நான் இது வரைக்கும் பார்க்காத என்னோட மறுபக்கத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்து நடுங்கிக்கிட்டு கேபின்லேருந்து வெளியில் வராலாம். ஸோ ஹீரோவோட கேபினும் பக்கத்தில் தான் இருக்காட்டிருக்கு. அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டே வெளியில் எட்டி பார்க்கையில் ஹீரோயின் அங்கிள் கேபினுக்கு வெளியில் வந்துடுறதையும் பார்த்துடுறான். இவன் என்ன பேசிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவள் பயந்துட்டு ஷிவர் ஆகிறதையும் அவன் பார்த்துடுறான். ஸோ இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மனசில் தோணிட்டு இருக்கு. இவனோட கேபின்குள்ளே வராளா, வந்த உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். முகமெல்லாம் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. அவள் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினோடனே ஹீரோவும் அவள் கூடவே வந்து ஏறிக்கிறான். ஸோ அப்போ அவளுமே எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்கிட்ட போய் சொல்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அங்கிளோட கேபின்குள்ளே போயிட்டு வரும்போது தான் உனக்கு ஒரு பயம் பதட்டமெல்லாம் முகத்தில் நான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயாவே இமேஜின் பண்ணிக்கிற, அவர் எப்பவும் போல தான் பேசினார், ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கிரிமினலாகவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளாக தான் பார்த்துட்ருக்காங்க, அதனால் எல்லாருமே கண்ணை என் மேலே வச்சுட்டு இருக்கிறதுனால நான் ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கணும், உங்ககிட்ட க்ளோஸாக நடந்துக்கக்கூடாதுன்னு ஒரு சும்மா வந்து ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாரு, மற்றபடி எதுவும் இல்லைன்னு உடனே, உன் கூட பழக்கத்திலே எனக்கு தெரியும், பேச்சு இது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு ஒன்று சொன்னால் கண்டிப்பாக நீ இந்த அளவுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவகிட்ட உண்மையை பிடுங்கணும்னு சொல்லிட்டு அவன் வரையில் தான் கரெக்டாக லிஃப்ட் வந்து பாதியில் நின்றுது. ஸோ இப்போ ஹீரோவும் அங்கே கத்திட்டு இருக்கான், யாராவது இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அவன் மொபைல் எடுத்து பார்க்குறாளா, ஃபோனில் இன்னும் சிக்னல் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் அவனோட ஃபோனை எடுத்து அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு, நானும் ஹீரோயினும் லிஃப்ட்டில் ட்ராப் ஆகிட்டோம், சீக்கிரமாக எப்படியாவது வந்து லிஃப்ட்டை வந்து இயக்குங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கிளும் கவலைப்படாத, நான் உடனே வந்து எதனால முடிஞ்சது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்டம் எடுக்கிறாரு. ஸோ இங்கே அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு பயம் வருதா, பயம் வந்த உடனே பேனிக் அட்டாக்கும் வந்துடுது. என்னால் ப்ரீத் பண்ண முடியல அப்படின்ட்டு ரொம்ப திணறிக்கிட்டே ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கவும், ஹீரோவும் முன்னாடி ஒரு தடவை அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்தப்போ அவள் கூடவே கையை பிடிச்சி ஒரு ஃபிங்கராக மடக்கி நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண வைப்பான். ஸோ அதே மாதிரி தான் இப்போயுமே அவளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பேனிக் அட்டாக்ல அவள் மூழ்கி போகாமல் இருக்கிறதுக்காகவும் மயங்காமல் இருக்கிறதுக்காகவும். ஸோ அவளை ப்ரீத் பண்ண வச்சுட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்துட்டுருக்காங்க.
ஹீரோயினுக்கு திரும்ப ஹீரோவோட அந்த பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருந்துட்டுருக்கு. ஹீரோ அந்த சமயம் டக்குன்னு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அவளுமே அந்த கிஸ்ஸை ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. இவங்க இப்படி கிஸ் அடிச்சுட்ருக்க அதே சமயத்தில் தான் லிஃப்ட் டோரை கரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. அங்கே அங்கிளும் மற்ற எம்ப்ளாயீஸும், அதாவது லிஃப்ட்டில் வந்துட்டு சிஇஓ ட்ராப் ஆயிருக்காருங்கிறது தெரிஞ்சு கூட்டம் எல்லாருமே இவங்க 2 பேரையும் அதே பொசிஷனில் பார்த்துடுறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அங்கிளுக்கு மட்டும் செம கோவம் பீக்குக்கு ஏறிட்டுருக்கு. ஸோ அங்கே வேற அந்த ஸ்டெப் மாமோடைய ஸ்பை இருக்கால வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ எல்லாரையும் பார்த்துமே பார்க்காத மாதிரி ஹீரோயினை தூக்கிட்டு இவளுக்கு உடம்பு முடியலை, அதனால நான் ஹெல்ப் பண்ணுறேன், தேவையில்லாமல் யாரும் எதுவும் கற்பனை பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணாலும் எனக்கு கவலை இல்லைன்ட்டு அவளோட கேபினுக்கு தூக்கிட்டு போயிடுறான். இங்கே அந்த ஸ்டெப் மாமோடைய ஸ்பை இருக்கால அவள் ஃபோனில் வீடியோ ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்டெப் மாமுக்கு தான் முதல்ல அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போடுறா. தரமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ ஃபோட்டோவெல்லாம் அவள் அட்டாச் பண்ணிவிட்டு சென்ட் கரெக்டாக பண்ணையில் டிரைவர் வந்து இவளை பார்த்துடுறாரு போல், இவள் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம். அதனால் இவள் கரெக்டாக அனுப்புகிற சமயத்தில் வந்து இவன் முதுகில் தெரியாமல் இடிக்கிற மாதிரி இடிச்சிட அவள் கை நழுவி ஃபோனு மாடியிலேருந்து கீழே விழுந்துருது. டிரைவரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்து அவனோட ஃபோன் எடுத்து அவரோட பாக்கெட்டில் ஒழிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை காணும்னு சொல்லி தேடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் ஓடி வந்துட்டு ஃபோன் எங்கே போச்சு, இங்கே தான் கிடந்துச்சு, நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லும்போது டிரைவரோ இப்போ தான் ஒருத்தன் இங்கேருந்து ஓடி போகிறத பார்த்தேன், ஒருவேளை அவன் எடுத்துகிட்டு போயிருப்பானோ, நீங்கள் இங்கே செக் பண்ணிட்டே இருங்க, நாங்கள் போயிட்டு செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றிக்கிட்டு ஃபோனோட இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ கிட்ட வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, லிஃப்ட்டில் அவளை வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க, என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க, கம்பெனியை பற்றி கொஞ்சமாக யோசிச்சியா, உங்கள் 2 பேரும் இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கடா, எப்போ பாரு நீ ஏதாவது ஒரு வேலையை யோசிக்காமல் பண்ணி தொலைச்சு உன்னை காப்பாற்றணும்னு போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நான் வந்து கூனி குறுக்கி நிற்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக போய் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், நான் தான் வாண்டடாக இவளை கிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். உனக்கு கம்பெனி மேலே சத்தியமாக அக்கறையே இல்லையாடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அப்படி என்ன கம்பெனின்னு கூச்சிட்டு இருக்கீங்க, என்னோட லவ்வோட எனக்கு ஒன்றும் கம்பெனியெல்லாம் பெருசு கிடையாது, இப்போ என்ன இவளை நான் லவ் பண்ணுறதுனால கம்பெனி வந்துட்டு அங்கே ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுமா, சரி அப்படி ஆடணும் ஆகிட்டு போட்டோம், எனக்கே கவலை இல்லை, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால் அங்கிள் வந்து கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அங்கிள் கிட்ட இப்போ அந்த ஸ்பையோடைய ஃபோனை கொண்டு வந்து அந்த டிரைவர் கொடுக்குறாரா. ஸோ இவங்க அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கால் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் பார்த்து இப்போ அந்த பொண்ணு ஸ்பையாக தான் வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த டிரைவரும் அந்த பொண்ணு மேலே ஏதாவது வந்து பழி சுமத்தி ஜெயிலுக்கு போகிற மாதிரி பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம், அவங்க ஸ்பை வேலை தானே பார்த்தாங்க, நாமளும் ஸ்பை வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ நம்ம கைக்குள்ளே போட்டுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்காக உன்னோட அப்பியரன்ஸை யூஸ் பண்ணணும், நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவருமே சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே இவருடைய கார் கீ எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. வெளியில் வர டிரைவரும் யார்கிட்டயோ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டே வந்துட்டு அந்த கேம்பிளிங்கில் பணம் வந்து தோத்துக்கிட்டே இருந்துட்டு கடன் நிறையா வாங்கிட்டே இருக்கான், ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்லதாக போச்சு, அவனோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இப்போ வந்து என்னோட பாஸ்க்கு வித்துட்டான் அப்படின்னாக்க என் பாஸ் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆனதுக்கப்புறமா ஹீரோவை இங்கேருந்து துரத்தி விட்டுட்டு இந்த கம்பெனிக்கு ஒரே சேர்பர்சனாக அவர் ஆகிடுவார். ஸோ அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. டே எவ்வளோ பணம் கேட்டாலும் சரி அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, எல்லா பிளானும் பக்காவாக போயிட்டுருக்குன்னு சொல்ல அங்கே வரக்கூடிய ஹீரோயினும் இவர் பேசுகிறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இப்போ அங்கிள் வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஸோ இவன் வேறு ஃபோன் பேசி முடிச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பையில் ஹீரோயினுடைய ஃபோன் வந்து டக்குன்னு ரிங் ஆகுதா, அதனால் அவனும் ஹீரோயினை பார்த்துடுறான். ஆனால் ஹீரோயின் வந்து காலை ஒட்டு கேட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணலை, அதனால் அதை அலசால்ட்டாக விட்டுடுறான். இங்கே ஹீரோயினுக்கு கால் பண்ணது வந்து எர்த்து தான், அவன் தான் இவளை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருப்பான். பட் ஆனால் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கானாச்சுக்கு. ஸோ இப்போ இவ திரும்ப பில்டிங்குள்ளேயே போகிறா. இதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய டிரைவரும் எதுவுமே சந்தேகப்படாமல் அங்கேருந்து கிளம்பிட ஹீரோயினும் டிரைவர் வந்துட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே இவ அந்த பக்கமாக போகிறா. ஸோ எர்த்தை வந்து மீட் பண்ண உடனே எர்த்தை வந்து முதுகில் வந்து தட்டானா இவ ரொம்பவே பயந்து அலறிடுறா. எதுக்கு இப்படி பயந்து போயிருக்க, நான் தானே அப்படின்னு சொல்லவும் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா, நான் வேறு எதுவும் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கா. அங்கே வரக்கூடிய ஹீரோவும் ஹீரோயினும் எர்த்தும் ஒன்றா கிளம்பி போகிறதையும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு மனசு வருத்தப்படுறான். ஸோ அப்போ அங்கே ப்ரௌட் வராலாம், என்ன நான் கேட்ட மாதிரி நிஜம் போல் அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அந்த லிஃப்ட்டில் வந்துட்டு ஹீரோயினை நீ கிஸ் பண்ண போல் அது ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லி நான் நம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆக்சிடென்ட்லாம் இல்லை, நான் வேணும்னே தான் கிஸ் பண்ணேன், திரும்ப சொல்கிறேன் உனக்கு சரியாக கேட்கலனா சத்தியமாக ஆசைப்பட்டு வேணும்னே தான் அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ப்ரௌடுக்கு முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறதுனே தெரியல, அப்படியே உருன்னு ஆகிடுறா. அதுக்கப்புறமா எர்த்தையும் ஹீரோயினையும் சேர்த்து வச்சு பேசும்போது ஹீரோவும் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் விஷயங்கள் வந்து புரிய வருது தெரியுமா, ஆக்சுவலாக வந்து ஹீரோயினும் எர்த்தும் லவ்வே பண்ணலை, அவங்க 2 பேரும் டேட்டே பண்ணலை, ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது,
ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. இப்போ உன்கிட்ட சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் கிளிக் ஆகுது. ஹீரோயின் இத்தனை மாதத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி என்னையே காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லியிருப்பாளன்ட்டு யாரோ ஒருத்தர் அவளை கம்பல் பண்ணி பொய் சொல்ல வச்சுருக்காங்க. அப்படி வந்து அவள் பொய் சொன்னதுனால லாபம் எனக்கு மட்டும்தான், எனக்கு இந்த சிஇஓ பொசிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா நான் வந்து இந்த பொசிஷனில் வரணும்னு நினச்ச ஒருத்தர் தானே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவனோட பிரெயின் வந்து ஓவர் டைம் பார்த்து இவ கூட பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கிள்னு கெஸ் ஆகிடுது. இங்கே ப்ரௌடுக்கு பயம் அல்லது ஐயையோ இவன் வேற கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை குழப்பி விடணும்னு பார்க்குறா. ஆனாலும் அவன் ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு உடனே அங்கிளை பார்க்கறதுக்காக வர உடும் எல்லாத்தையும் சரி பண்ணணும், இவனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு துரத்துக்கிட்டே உள்ளே வந்துச்சா. அப்போ ஹீரோவும் அங்கிள் கிட்ட வந்துட்டு அத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஹீரோயினை கட்டாயப்படுத்தி நீங்கள் தானே வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி போய் சொல்ல சொன்னீங்க என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவளை என் லைஃப்லேருந்து போகிறதுக்காக 5 மில்லியன் பணமும் நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்கிளும் வந்துட்டு உங்ககிட்ட யார் இப்படியெல்லாம் சொன்னால் என்ன ஏதோ தப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லை யாரும் என்கிட்ட சொல்லலை, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த கம்பெனியில் சிஇஓ ஆகணும்னு ஆசைப்பட்டதே நீங்கள் மட்டும்தான், கண்டிப்பாக இதை நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்ருக்கானா. அங்கிளும் உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய ப்ரௌடும் இங்கே பாரு அங்கிள் மேலே பழி போடுற மாதிரி பேசாத, அந்த சமயத்தில் எனக்குமே நடந்தது தெரியும், இவர் ஒன்றும் அவளை கட்டாயெல்லாம் படுத்தலை, அவருக்கு ஒரு சாய்ஸ் தான் கொடுத்தாங்க, இதை பண்ணால் உனக்கு பெஸ்ட்டு, இதை பண்ணலைன்னா என்னெல்லாம் நடக்கும்னு மட்டும்தான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மற்றபடி அவளாவே தான் முடிவெடுத்து 5 மில்லியனை வாங்கிட்டு உன் லைஃப்லேருந்து கிளம்பணும்னு நினச்சா அப்படின்னவும் அப்போ அங்கிளுமே மனசார நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் நினச்சிருக்கேன், அதுவும் உனக்கே தெரியும், உனக்காக உயிரை கொடுக்கறது கூட நான் தயங்க மாட்டேன், அப்படி இருக்க என்ன நம்புவியா இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தியை நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்தமித்து போகிறான்னா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் கேட்க அதுக்கு ஹீரோவும் நான் என் மனசு சொல்கிறது தான் கேட்பேன், என் மனசு இப்போ என்கிட்ட சொல்லுது ஹீரோயின் என்ன விரும்பாமல் கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே என்னை விரும்பிக்கிட்டு மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் நம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இன்னும் இப்போ இடத்து கூட காரில் கிளம்பி போயிட்டுருக்கால. ஸோ இப்போ அந்த டிரைவர் பேசினா அதே கான்வர்சேஷனை இவன்கிட்ட சொல்லிட்டு அங்கிள் இப்படிப்பட்டவர் நான் நினச்சி கூட பார்க்கல, ஹீரோ கூடவே இருந்து அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு, அவனவே கம்பெனிலேருந்து தூக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து ஏர்த்தோம் இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகிறது சரியா படும்னு எனக்கு தோணலை அப்படின்றான். ஸோ முன்னாடி ஹீரோ எனக்கு பல முறை ஹெல்ப் பண்ணியிருக்கான், எனக்காக அவன் உயிரை விடுற நிலைமைக்கு கூட போயிருக்கான், ஸோ கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஆபத்துனா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது, ஸோ நீ தடுத்தாலும் நான் அதை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இடத்துக்கு அவன் மேலே கொஞ்சம் கவலையாக இருக்குது, அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஸ்பை இருக்கா இல்லையா அவள் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது அப்போ டிரைவரும் அங்கிள் சொன்ன மாதிரி அவளை செடியூஸ் பண்ணிவிட்டு அவளோட டேட் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற மாதிரி அவளை கூட்டிகிட்டு வெளியிலலாம் போயிட்டு வரான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவகிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே அவளோட அன்றைக்கி நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கு அடுத்து தான் அங்கிள் கிட்ட வந்துட்டு நீங்கள் பிளான் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நம்மளுக்கு அவள் இடைஞ்சலாக வரமாட்டா, அவள் நம்ம பக்கம் தான் நிற்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் அந்த கேம்லிங் பிளேஸ்லேருந்து கால் வருது. ஸோ அந்த கேம்லிங்கில் வந்து ஒரு ஹெட் இருக்கார்ல டாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தான் இப்போ டேவை வந்து விளையாட வச்சு ஜெயிக்க வைக்கிற மாதிரி வச்சு அவனை அடிக்ட் ஆகிவிட்டு அவனுக்கு கடன் எல்லாமும் கொடுத்துட்ருக்காரு பணம் தேவைப்படும் போதெல்லாம். ஸோ இப்போவுமே கால் பண்ணிட்டு அவன் 10 மில்லியன் பணம் கேட்குறான், என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிளும் ரொம்ப நல்லது தான், அது கொடுத்துருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, கூடவே இன்னும் வந்துட்டு அவன் நிறைய கடன் வாங்குற மாதிரி வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும், அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாம் என் கைக்கு வந்து ஆகணும், அப்போ தான் இந்த கம்பெனி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அந்த டிரைவர் இருக்காருல்ல அவர் இப்போ டேவை வந்து உங்களோட வழிக்கு நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும் அந்த கம்பெனி கிடைக்காது, அந்த கம்பெனி உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ஹீரோவையும் உங்களோட பாதையிலேருந்து அழியில் அனுப்பணுமே பாஸ் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பேச்செல்லாம் இன்னொரு தடவை பேசாத, என்ன நினப்பில் நீ ஹீரோவை வந்து வெளியில் எடுத்தணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கடுப்பாகிறாரு. இவர் கத்துன உடனே அந்த டிரைவர் பயந்துக்கிட்டு சாரி பாஸ் நான் வந்து அளவுக்கு அதிகமாக பேசிட்டேன், ஆனால் ஒரே ஒரு கொஷின் கேட்கட்டா, நீங்கள் எதுக்கு ஹீரோவை இவ்வளோ கேர் பண்ணுறீங்க, எதுக்காக ஹீரோவை இவ்வளோ விரும்புகிறீங்க, உங்கள் பையன் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கிளும் உன் வேலையை மட்டும் பார்க்குறியா, மரியாதைங்கிறது கிளம்பு, கடுப்பு கிளப்பாத அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. டிரைவரும் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சாரி இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரா. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து கொஞ்சம் பெரிய பையனாக தான் இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் அவன் அவங்க அப்பா அம்மாவுடைய ரூம் டோருக்கு வெளியில் உட்காந்து அழுதுட்ருக்கான். அவங்க அப்பா அம்மா ரூமுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோடைய அம்மாவும் பயங்கரமாயிட்டு அழுதுட்ருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்திலே முழிக்காத உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு பிடிச்சி தள்ளி விடுறாரா. அவங்க அம்மா கத்தி அழுதுட்ருக்காங்க. வெளியில் நிற்கிற ஹீரோவை சமாதானப்படுத்தி வேறு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கிள் அப்போ உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. நீ எதுக்காக இவளை இப்படி வந்து கீழ்த்தரமாக நடத்திட்டு இருக்க, அவள் ஒரு தப்பு பண்ணலைன்னு உடனே ஆமாண்டா எந்த தப்பும் அவள் பண்ணலை, நீ தான் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்னு தெரிஞ்சும் எப்படா உனக்குலாம் மனசு வந்துச்சு, எனக்கு துரோகம் பண்ணிட்டலன்னு அங்கிள் ஷர்ட்டை பிடிச்சி விழுக்கவும், அப்போ ஹீரோவுடைய அம்மா நடுவில் புந்துக்கிட்டு இவர் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தான் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி நீ என்ன ஹர்ட் பண்ணு, அவளை ஹர்ட் பண்ணாத, நீ என்ன ஹர்ட் பண்ணு, அவரை ஹர்ட் பண்ணாதன்னு மாற்றி மாற்றி பேசவும் ஹீரோட அப்பாவுக்கு செம கடுப்பாகிடுது. அங்கிளை போட்டு செம அடி அடிச்சுடுறாரு. பிறகு ஹீரோயினோட அம்மாவை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வரும்போது அங்கிள் ஓடி போயிட்டு காப்பாற்றுறாரு. உங்கள் 2 பேரையும் பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, எவ்வளோ கேவலமான வேலைகள்லாம் நீங்கள் 2 பேரும் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடியே இருந்துட்டுருக்கீங்க, மனுஷங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் எனக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படி கத்திட்டு போயிடுறாரு. ஸோ இப்படி போனதுக்கப்புறமும் ஹீரோடைய அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சி அழுதுட்டுருக்காங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை, என்னை மன்னிச்சிடுங்க, என்னையெல்லாம் நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாது, நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோவோட அப்பா கண்டுக்காம அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ அங்கிள் தான் ஹீரோட அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களும் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டே நான் என் ஹஸ்பண்டை விரும்புகிறேன், மனசார விரும்புகிறேன், அவர் இல்லைனா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோவோட கத்துற சவுண்டு கேட்டு அங்கிள் கீழே இருந்து மேலே ஓடி வராரு. வந்து பார்த்தா அங்கே ஹீரோவுடைய அம்மா சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கிள் அதை பார்த்து பதறி போயிட்டு உள்ளே வந்த உடனே ஹீரோ தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பான்னு சொல்லி நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாதுடா, வெளில வந்துடுடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு கெஞ்சி அழுதுட்டுருக்காரு. ஹீரோவோ அம்மா இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு அங்கே கத்தி அழுதுட்டுருக்கான். ரொம்பவே ஒரு எமோஷனல் சீனாக அங்கே போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகுலேருந்து தான் இவர் ஹீரோ மேலே முழுக்க முழுக்க கவனம் செலுத்துறதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்த்துட்டு இப்போவுமே அங்கிள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாரு.